அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். நன்றி சொல்லுவோம். நெஞ்சம் நெகிழ நன்மைகள் நமக்கு செய்ததால் நெஞ்சார ஆண்டவர்க்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்து நிற்பவை, அவற்றில் இன்பம் காண்பதே நமது பெருமை. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்து நிற்பவை, அவற்றில் இன்பம் காண்பதே நமது பெருமை. அவர் செய்த நன்மை எல்லாம் மேன்மையானவை. அவர் செய்த நன்மை எல்லாம் மேன்மையானவை, ஆய்ந்து நோக்கினவையாவும் அன்பின் வலிமை. நெஞ்சார ஆண்டவர்க்கு நன்றி சொல்லுவோம். ಸದಾದ ಮಾಮ ಗಾಗ ಗಾಗ ರೀ ರಿ ಸಾಸ ಗಾರಿ ರಿ ಸದ ರಿ ಸದ ಮ ಸದ ಮರಿ ಸದ ಮಾಗರಿ ಸದ ರಿ ಸಾ. உண்மை நீதி வாழ்விலே உறுதி தருபவர், உடன்படிக்கை வாக்கிலே நிலைத்து நிற்பவர். உண்மை நீதி வாழ்விலே உறுதி தருபவர், உடன்படிக்கை வாக்கிலே நிலைத்து நிற்பவர். உன்னதராம் அவர் பெயரோ தூயதாமே. உன்னதராம் அவர் பெயரோ
லூக்கா நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர்கள் 27 முதல் 28. அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது கூட்டத்தில் இருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தவும் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, ஒரு பொண்ணு இயேசுவை பார்த்து, உங்க அம்மா பேறு பெற்றவர் என்று ஏன் சொன்னாள் என்று சொன்னாள். இயேசுனுடைய அந்த தெளிவு, துணிவு, அன்பு, மீண்டு வருதல், மீண்டெழுதல், அர்ப்பணம், உதவி, புதுமைகள் செய்தல், உடனிருப்பு என்று பல வகைகளிலே இந்த உலகை மீட்பதற்காக அனைத்து துன்பங்களையும் ஏற்ற மகனை பெற்றெடுத்தாயே என்ற ஒரு மகிழ்விலே, நன்றியிலே தான் உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தும் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். எத்தனை மக்கள் நம்மை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுவார்கள் என்று நமக்குள்ளே தியானம் செய்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் நடந்து கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் பெற்றோர்களை பிறர் மதிக்க வேண்டியிருக்கும். அந்த இயேசு என்ன சொல்லுகிறார்? இது போதாது, இதை தாண்டி என்ன இருக்கணும்? இறை வார்த்தையை கேட்டு, கடவுளுடைய திருவுளம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டு தியானித்து உள்வாங்கி தெளிவாக்கி அன்பிலே, அர்ப்பணத்திலே, ஆன்மீகத்திலே நாம் வளர்ந்தோம் என்று சொன்னால் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்பதை என்ற சான்றிதழை நாம் பெற முடியும். அதுதான் இதைவிட உயர்ந்தது, மேலானது என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைக்கு சுட்டி காட்டுகிறார். வாழ்க்கையை எப்படி வாழறாயா? பட்டிமன்றங்கள்ல கேட்காததா? இந்த வாழ்க்கை எதற்கு நாம் கேட்டா வந்தோம்? உலகத்துல இல்ல, வந்த கொடை. வாழ்வதை விட மடிந்து விடுவதே மேல். நானும் வாழக்கூடாது, நீ வாழக்கூடாது, இந்த வாழ்க்கையை வீண். கடவுள் ஏன் தான் இந்த உலகத்தை படைத்து வாழ்க்கையை கொடுத்தாரோ? இதெல்லாம் இன்றைய உலகில் வாழ்வை பற்றி மனிதனின் வெவ்வேறான பார்வைகளாக இருக்கிற சின்ன குழந்தையே சொல்லக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் வாழ்க்கையை நாம் எப்படி அமைக்க வேண்டும், ஒருவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இயேசு சிறந்த உதாரணமாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கணும். இயேசுவின் வாழ்க்கை மற்றவர்கள் பாராட்டக்கூடிய வாழ்க்கை மட்டுமல்ல. அவருக்கு இந்த விளம்பரம், பாராட்டலாம் தேவையில்லை, நமக்கு தான் அது. மற்றவர்கள் பரிகசிக்கக்கூடிய வாழ்வாகவும் இருந்தது. இந்த உலகத்தில் நாம் மற்றவர்களின் பரிகாசத்திற்குத்தான் பயப்படுகிறோம், எவ்வளவோ செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்கிற எண்ணம் அதனை நிறைவேற்றுவதற்கு நமக்கு தடையாகவே அமைந்து போகிறது. பல வேளைகளில் அடுத்தவர் தான் நமது வாழ்வை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்ம டிசைட் பண்றதில்ல, அடுத்தவங்களோ டிசைட் பண்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை வச்சுக்கிறோம். அது எந்த வகையில் நல்லதுன்னு தெரியல. இதுதான் நமது வாழ்வை சிறப்பாக வாழ்வதற்கு மிகப்பெரிய தடைக்கற்களாக இருக்குமோ என்று தோன்றுகிறது. இயேசு அந்த தடைகளை மிக எளிதாக உடைத்து விடுகிறார். தடைகளை தாண்டி செல்கிறார். பியாண்டிசம் சொல்லுவோம், கடந்து செல்ல வேண்டும். நமது வாழ்க்கையிலும் அடுத்தவரை பற்றி எண்ணாது நமது வாழ்வு எப்படி வாழப்பட வேண்டும் என்று நினைப்போம். நமது வாழ்வை சிறப்பாக வாழ நாம் உறுதி எடுப்போம். மற்றவர்களின் பரிகாசமோ, தேவையற்ற பேச்சுக்களோ, விமர்சனங்களோ நமது வாழ்வை மாற்றியமைக்காமல் நாம் வாழக்கூடிய வாழ்வாக இருக்க இறை அருள் நமக்கு வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே உணர்வுகளால் உந்தப்பட்ட ஒரு பெண்ணை பார்க்கிறோம். உணர்வுகளால் உந்தப்பட்ட அவள் இயேசுவை பெற்றெடுத்த தாயை புகழ்கிறாள். உணர்வுகள் நல்லதுதான், ஆனால் உணர்வு அளவில் நாம் நின்றுவிடக்கூடாது. அதை தாண்டி உண்மை நிலைக்கும் யதார்த்த நிலைக்கும் நாம் செல்ல வேண்டும் என்பதை இயேசுவும் இன்றைக்கு கற்றுத்தருவது போன்று எனக்கு தோன்றுகிறது. நம்முடைய வாழ்விலே உணர்வுகளை பல விதங்களில் வெளிப்படுத்துகிறோம். அழுகையாக, சிரிப்பாக, கோபமாக, வெறுப்பாக உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம். உணர்வு அளவிலே நாம் நின்றுவிடக்கூடாது. உணர்வுகளை கடந்து யதார்த்த நிலைக்கு, உண்மை நிலைக்கு செல்வதுதான் நம்முடைய பக்குவத்தை வெளிப்படுத்துகின்ற ஒன்று. எந்த ஒரு நிகழ்வை நாம் வாழ்வில் சந்தித்தாலும் அதனை எதிர்கொள்ளுகிற பக்குவத்தை நாம் வளர்த்துக் கொள்வதுதான் யதார்த்த நிலைக்கு செல்வது. இயேசு அந்த பெண்ணின் வார்த்தைகளுக்கு மயங்கி விடவில்லை. நம்ம தான் கொஞ்சம் பேர் நம்மளை ஓன்னு சொல்லிட்டோம்னா நம்ம அப்படியே பொத்து விழுந்துறோம் கீழே. அது எவ்வளவு நல்லதா பொய்யோ உண்மையாக தெரியாது, மயங்கி விடுகிறோமே நம்ம.
உணர்வு அளவிலே தங்கிவிடவில்லை, அதனை கடந்து தெளிந்து நிலைக்கு செல்கிறார். அதனை நாம் கற்றுக்கொள்ள இயேசு அழைப்பு விடுக்கிறார். இயேசு உணர்வு நமக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை, உணர்வோடு தங்கியிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார். அது நமது வாழ்வின் வளர்ச்சிக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடாது என்று சொல்கிறார். அந்த அழைப்பையும் நாம் ஏற்றுதான் ஆக வேண்டி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஜெபமாலை அன்னையின் மாதமாகிய இந்த மாதத்திலே அன்னை மரியாளை பற்றி யோசித்தால் நலம். அன்னை மரியா 2 வகைகளை பேறு பெற்றவர் என்பதை இயேசு அறிக்கையிட்டு நாம் அன்னையை பெருமைப்படுத்துவதை அன்னையின் காவலரான லூக்கா கவனுடன் பதிவு செய்துள்ளார். ஈன்ற பொழுதின் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்னும் குரல் மொழிக்கு ஏற்ப இயேசுவின் அருள்மொழிகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெண் அவரது போதனையாலும் ஆளுமையாலும் கவரப்பட்டு அவரது அன்னையை போடுகிறார். ஞானம் நிறைந்த இறைமகன் இயேசுவை கருத்தாங்கி பாலூற்றி வளர்த்தோம் தாய் பேறு பெற்றவர் என்று ஒரே நேரத்தில் தாயையும் மகனையும் போடுகிறார். இயேசுவோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்று சொல்லி தமது தாய் மரியா இறை வார்த்தையை கடைபிடித்தாலும் இரட்டிப்பாக பேறு பெற்றவர் என்று அறிக்கையிடுகிறார். நாமும் இறை வார்த்தையின்படி வாழ்க்கை வாழ்வோம், அன்னை மரியாளைப் போல பேறு பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்னை மரியின் திருமகனை இயேசுவை போற்றுகிறோம். உமது தாய் உம்மை கருத்தரித்தால் மட்டும் பேறு பெற்றவராகாமல் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தாலும் பேறு பெற்றவராக செய்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்களும் இறை வார்த்தையை கேட்பதோடு உணர்விலை நின்று விடாமல் அதை கடைபிடித்து அதன் வழியாக பேறு பெற்றவராக மாறும் அருளை தாரும். ஆமேன். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை என் கண்ணீர் என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள் நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம்
சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானோர்
மக்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே, உம் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. இறை செய்தி கேட்டு இக மீட்பு காண நிறைவாக உம்மை ஈந்த நிர்வாழ்க. உம்மாகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால், ஆகட்டும் என்ற அகத்தாட்சி சொல்லால் ஆண்டவர் திருவுளம் ஆளச் செய்வீர். அம்மா உம் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோ உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர
அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, வாழ்க வாழ்க இரக்கத்தின் தாயே. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. இறையாட்சி வேதம் இரக்கத்தின் நாதம், இதை வாழ்ந்த இயேசுவை ஈந்த நிர்வாழ்க. மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மாசில்லா மனதை நேசிக்கும் நாங்கள், மனிதத்துள் புனிதம் காணச் செய்வீர். அம்மாவும் வாழ்வில் ஒளிர்ந்த உயர் பண்பை நினைந்தோம். உயிர் வாழும் காலம் அதை சுமந்தே வாழ்வோம். அருள் நிறைந்த மாமரியே, இரக்கத்தின் மாதிரியே, அபயம் நீ என்று ஓடிவர அடைக்கலமானவரே. வாழ்க வாழ்க மரியே வாழ்க, வாழ்க வாழ்க இரக்கத்தின் தாயே. 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 நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.